ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் இன்றைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவ பிள்ளைகளாகிய உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். யோபுவின் புத்தகம் 37வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். தானியேலின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கின்ற வாலிபர்களுடைய வாழ்க்கையில கிரகிக்க கூடாத பெரிய காரியத்தை ஆண்டவர் அவர்களுடைய வாழ்க்கையில செய்தார். எப்படிப்பட்ட நேரத்தில் செய்தார்? அந்த தேசத்தினுடைய ராஜா ஒரு பொற்சலையை செய்து அதை எல்லாரும் வணங்கும்படி கட்டளையிட்டார். அப்பொழுது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அதை மறுப்பு தெரிவித்தார்கள். அப்பொழுது அந்த தேசத்தினுடைய தேசாதிபதிகள் தேசத்தினுடைய ராஜாவினிடத்தில் இந்த காரியத்தை கொண்டு செல்லுகிறார்கள். யூத குலத்தை சார்ந்த சிறையிருப்பில் வந்திருக்கிற 3 வாலிபர்கள், ராஜாவே, நீர் செய்து வைத்த இந்த பொற்சலையை வணங்கவில்லை. அப்பொழுது ராஜா அவர்களுக்கு மறு வாய்ப்பு ஒன்றை கொடுக்கிறான். இந்த பொற்சலையை நீங்கள் வணங்கினால் நல்லது, இல்லை என்றால் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளைக்குள் போடப்படுவீர்கள் என்று. அப்பொழுது 3 வாலிபர்களும் ஒருமித்து சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிப்பார், எங்களை தப்புவிப்பார். நடந்தது என்ன? எரிகிற அக்கினி சூளை 7 மடங்கு சூடாக்கப்பட்டது. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில சுகமாய் வாழ்வதற்கு, பிரச்சனைகளே இல்லாமல் வாழ்வதற்கு சில வாய்ப்புகள் நமக்கு முன்பாக இருக்கும். ஆனால் அந்த வாய்ப்புகள் தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்யும்படி, தேவனுக்கு விரோதமான ஆராதனையை செய்யும்படி, தேவனுடைய வார்த்தைக்கு எதிரான காரியங்களை செய்யும்படி ஒரு வாய்ப்பு நமக்கு முன்பாக இருக்கும். தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு நம்முடைய வசதிகளையும் வாய்ப்புகளையும் நாம் பெருக்கிக் கொள்ள முடியும். ஆனால் அதே நேரத்தில் தேவனுக்கு எதிரான காரியத்தை அவர்கள் செய்ய உடன்படவில்லை. எப்பொழுது தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை நாம் பார்க்க முடியும். மனுஷர்களுக்கு பயந்து, மனிதர்களுடைய அதிகாரங்களுக்கு பயந்து, மனிதர்களுடைய கட்டளைக்கு பயந்து, தேவனுக்கு எதிரான காரியங்கள் நமக்கு முன்பாய் நிற்கும் பொழுது அதை நாம் நிதானித்து தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கு ஒருபொழுதும் இடமளிக்காத பொழுது, தேவனுக்கு எதிரான காரியங்களை செய்வதற்கு நாம் துணிகரம் கொள்ளாமல் அதற்கு நம்மை விலக்கி காத்து கொள்ளும் பொழுது தேவன் நமக்காக எழுந்தருளுகிறார். தேவன் நமக்காக செயல்படுகிறார். தேவன் நமக்காக தன்னுடைய கரத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் நமக்காக அவருடைய ஆச்சரியமான காரியங்களை ஆண்டவர் செய்கிறார். அன்றைக்கு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்கள் தேவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்து நாம் எப்படி வாழ்வது? தேவனுக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்து தேவனை துக்கப்படுத்துவதை விட, மனிதரை சந்தோஷப்படுத்துவதை விட, தேவனுக்கு பிரியமான காரியத்தை செய்து சாவதற்கும் மரிப்பதற்கும் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அக்கினியில் தூக்கி போடப்படுவதற்கும் தங்களுடைய சரீரங்களை அவர்கள் ஒப்பு கொடுத்தார்கள். அவர்களுடைய பக்தியை கண்டு, அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்கள் அக்கினி சூளைக்குள் போடப்பட்ட பொழுது ஆண்டவரும் அந்த அக்கினி சூளைக்குள்ளே உலாவினார். தேசத்தினுடைய ராஜா பார்க்கிறான், 3 பேரை அல்லவா நாம் கட்டுவித்தவர்களாய் இந்த சூளைக்குள் போட்டோம். ஆனால் 4வதாக ஒரு நபர் உலாவுகிறார். அவர் தேவபுத்திரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கிறார். இன்றைக்கு தேவ ஜனமே, தேவன் நம்முடைய வாழ்க்கையில உலாவுவதற்கு, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அசைவாடுவதற்கு தேவ வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவனுக்கு எதிரான எந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் முன்னின்றாலும் அதை தெரிந்து கொள்ளாமல்
அவைகளுக்கு விலக்கி நம்முடைய வாழ்க்கையை காத்து கொள்ளும் பொழுது பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய எல்லையிலே உலாவி நமக்கு எதிரான காரியங்களுக்கு நடுவிலே நம்முடைய ஜீவனை காத்து எந்த தீங்கும் நேரிடாமல் எந்த சேதமும் ஏற்படாமல் நம்மை காப்பதற்கும் நம்மை விடுவிப்பதற்கும் தேவன் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு இத்தனை காலங்கள் வேதத்தை வாசித்து வேதத்தை தியானித்திருக்கிறோமே, தேவனுக்கு பிரியமான காரியம் எது, தேவனை துக்கப்படுத்துகிற காரியம் எது என்பதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்க வேண்டும் அல்லவா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து மனுஷருக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவதும் தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையாக்கி கொள்ளும் பொழுது கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவராகிய தேவன் உங்களுடைய வாழ்க்கையில செய்வார். அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த நாட்களிலே ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ 3 வாலிபர்களைப் போல உம்முடைய திருக்கரங்களில் எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை சுற்றிலும் மனிதர்கள் பயப்படுத்துகிற காரியங்கள், தைரியம் அற்றுப்போக செய்யக்கூடிய காரியங்கள் எங்களுக்கு முன்பாக எத்தனை எழும்பி வந்தாலும் தேவனே, உமக்கு பயந்து உம்முடைய கட்டளைகளுக்கும் உம்முடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படிந்து நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படி ஒப்பு கொடுக்கிற உம்முடைய ஜனங்களுக்கு கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை ஆண்டவர் நீர் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.